வணக்கம். இன்னைக்கு நாம அரசியல் தகவல் தொடர்பு உலகத்துல ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு புதுமையான திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் ஒரு புது ஸ்டைல் இல்ல, இது ஒரு முழுமையான கட்டமைப்பு. யோசிச்சு பாருங்க, அரசியல் தகவல் தொடர்புங்கிறது வெறும் பேச்சுக்கலையா? இல்ல, அத ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அளந்து துல்லியமா வடிவமைச்சா எப்படி இருக்கும்? வாங்க, இந்த ஒரு கேள்வியோட நம்ம பயணத்தை தொடங்கலாம். இந்த முழு திட்டத்தோட இதயமே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. அதாவது, தனிப்பட்ட நபர்களையோ தலைவர்களையோ தாக்குறதுல அர்த்தம் இல்ல. பிரச்சனை எங்க இருக்கு? சிஸ்டம்ல. அந்த அமைப்பை சரி பண்றது தான் நோக்கம். அதனால தான் டேட்டாவை பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பா இருக்கணும். ஆனா மக்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப மென்மையா அணுகணும். இதுதான் இதோட தத்துவம். சரி, அப்போ இந்த திட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு எப்படிப்பட்ட ஒருத்தர் தேவை? யார் இந்த செய்தியை சொல்ல சரியான நபர்? இத பேசுறவர் ஒரு சாதாரண பேச்சாளர் கிடையாது. அவர் ஒரு அரசியல் வியூக நிபுணர், தேர்தல் ஆய்வாளர், அரசியல் பொருளாதார நிபுணர். இது எல்லாத்தோட கலவையா இருக்கணும். ரொம்ப நிதானமா, உணர்ச்சி வசப்படாம, ஒரு பெரியவர் இன்னொரு பெரியவர் கிட்ட பேசுற மாதிரி பேசணும். இங்க ஆவேசத்துக்கு இடமில்ல, ஆழமான புரிதலுக்கு மட்டும்தான் இடம். இப்போ இந்த திட்டத்தோட முக்கியமான சில வழிகாட்டுதல்களை, அதாவது இதோட அடிப்படை கொள்கைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு அமைப்பையும் இயக்குற விதிகள் என்னென்ன? வழக்கமா அரசியல்ல என்ன நடக்கும்? தனிநபர்களை மையப்படுத்தி எப்படியாவது ஓட்டுக்களை ஜெயிக்கணும்னு உணர்ச்சிகரமா பேசுவாங்க. ஆனா இந்த திட்டம் அதுக்கு நேர் எதிரானது. இங்க கவனம் முழுக்க அமைப்புகள் மேலதான். நிர்வாகத்தை எப்படி இன்னும் சிறப்பாக்கலாங்கிற டேட்டா அடிப்படையிலான பகுப்பாய்வு தான் முக்கியம். ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, சரியா செயல்படுறது தான் முக்கியம். உள்ளடக்க தடுப்புச் சுவர். இது ஒரு சுவாரஸ்யமான விதி. அதாவது, தேவையில்லாத குழப்பமான வார்த்தைகளுக்கு இங்க இடமே இல்ல. ஏன் இப்படி ஒரு கட்டுப்பாடு? ஏன்னா சொல்ல வர்ற செய்தி ரொம்ப தெளிவா, நேரடியா, எந்தவித குழப்பமும் இல்லாம மக்களை சென்றடையணும். அதுதான் ஒரே நோக்கம். அடுத்தது, மூல உண்மையின் பூட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தகவலுக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் சரியான ஆதாரம் இருக்கணும். நாமளா எதையும் உருவாக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட டேட்டா நம்மகிட்ட இல்லையா, பரவாயில்ல, இந்த தரவு இல்லைன்னு வெளிப்படையா ஒத்துக்கணும். ஏன்னா உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு குடிமகனோடவும் தன்மானத்தோட சம்பந்தப்பட்டது. அது அவங்களோட அடிப்படை உரிமை. இது வெறும் விதிகள் மட்டும் இல்ல, இந்த தகவலை எப்படி ஒரு கதையா சொல்லணுங்கிறதுக்கு ஒரு தெளிவான வடிவமும் இருக்கு. ஒவ்வொரு நொடியும் கவனமா செதுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இது. இந்த வடிவமைப்போட துல்லியத்தை பாருங்க. மொத்த நேரமே சரியா 19 நிமிடங்கள். ஒரு நொடி முன்ன பின்ன இருக்கக்கூடாது. எதுக்கு இவ்ளோ கச்சிதம்? ஏன்னா கேக்குறவங்களோட கவனத்தை சிதறாம முழுமையா ஈர்த்து வைக்கணும். அந்த 19 நிமிஷத்துக்குள்ள ஒரு முழுமையான கதை சொல்லப்படுது. அதுவும் 5 நிலைகளா. முதல்ல மண்ணோட பிரச்சனை, மக்களோட வாழ்வாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு முக்கியமான தரவுகளை காட்டி பிரச்சனைக்கான உண்மையான காரணத்தை அமைப்பு ரீதியா அலசி அதுக்கு ஒரு தெளிவான தீர்வை முன்வச்சு கடைசியா ஒரு நம்பிக்கையான எதிர்கால பார்வையோட முடியுது. பேசுற வார்த்தைகள் ஒரு பக்கம்னா, இந்த திட்டம் முழுக்க பேசப்படாத சில கடுமையான காட்சி மற்றும் நெறிமுறை கட்டமைப்புகளும் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விதி என்னன்னா, செய்தியை சொல்றவரோட அடையாளமோ அவரோட நோக்கமோ எந்த நேரத்திலையும் பார்க்கறவங்களுக்கு தெளிவா தெரியணும். இதுல எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாது. இந்த வெளிப்படைத்தன்மை தான் செய்தியோட நம்பகத்தன்மையை ஒவ்வொரு நொடியும் உறுதிப்படுத்துது. மதிப்புகளின் நங்கூரம். இது இந்த திட்டத்தோட ஆன்மானே சொல்லலாம். வெறும் நம்பர்ஸையும் டேட்டாவையும் மட்டும் அடுக்கிக்கிட்டே போகாம 2 இடத்துல நிறுத்தி அந்த தரவுகள் எப்படி மக்களோட தன்மானம், தனிப்பட்ட உரிமை போன்ற அடிப்படை மனித மதிப்புகளோட இணையுதுன்னு விளக்கணும். தகவல்களை பயன்படுத்தும் போது இந்தியாவோட சட்டங்களுக்கு உட்பட்டு ஒவ்வொரு தனிநபரின் தனி உரிமைக்கும் முழு மரியாதை கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுதான் டேட்டாவுக்கு ஒரு மனிதாபிமான முகத்தை கொடுக்குது. இங்க ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, தண்ணீர் பற்றாக்குறைய பத்தி பேசும்போது அந்த பகுதியில இருக்கிற உண்மையான நீர்நிலைகளை தான் காட்டணும். சும்மா ஏதோ ஒரு படத்தை காட்டக்கூடாது. இப்படி செய்யும்போது தான் அந்த பகுதி மக்களோட கலாச்சாரத்தோடையும் அவங்க வாழ்க்கையோடையும் அந்த செய்தி உண்மையா தொடர்படும். சரி, இதெல்லாம் எதுக்கு? இவ்ளோ விதிகள், இவ்ளோ கட்டுப்பாடுகள், இவ்ளோ துல்லியமா வடிவமைக்கப்பட்ட ஒரு தகவல் தொடர்பு முறையோட உண்மையான நோக்கம் என்ன? ஏன் இது முக்கியம்னு நாம பேசுறோம்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த திட்டம் பொது விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. தனிநபர்களை திட்டுறது, தனிநபர்களை புகழ்றதுங்கிற அரசியலை விட்டுட்டு அமைப்புகளை எப்படி சரி செய்யலாம், நிர்வாகத்தை எப்படி மேம்படுத்தலாங்கிற தரவு சார்ந்த உரையாடலை இது உருவாக்குது. இது வெறும் அரசியல் இல்ல, இது நிர்வாக அறிவியல். நீங்க மக்களுக்கான ஒரு தலைவரா உருவாகி உங்க தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. இமெயில் ஐடி mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு அழையுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.